சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் மதியானம் லஞ்சுக்கே கேட்டிருக்காங்க. 2 பாக்ஸு மஷ்ரூமு மேலே தோலை நீக்கி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது 3த்தையும் நைஸாக இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. மஷ்ரூமை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக அவனுங்களுக்கு மட்டும் நெய் ஊற்றி அப்ளை பண்ணிப்பேன் எப்பயுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவனுங்க கேட்ட மாதிரியே மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் கட்டியாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து சப்போட்டா கட்டியிருக்கேன்.